வெளிநாட்டினருக்கு மலேசியர்கள் எனும்படியான அடையாளத்துடன் போலி ஆவணங்களை தயாரித்து வேலைக்கு அமர்த்திய தொழிற்சாலை உரிமையாளர்கள் ஐவரையும் 129 வெளிநாட்டினரையும் ஜொகூர் மாநில குடிநுழைவு துறையினர் கைது செய்தனர். பல்வேறு நாடுகளிலிருந்து சட்டவிரோதமாக மலேசியாவில் குடியேறியவர்கள் சுய அடையாளங்களை மறைத்து போலி ஆவணங்களுடன் மலேசியர்கள் என அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாக விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. ஜொகூர் சனாய் பகுதியில் இயங்கி வரும் சம்பந்தப்பட்ட தொழிற்சாலையின் உரிமையாளரையும் மேலாளர்களையும் கைது செய்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் 129 வெளிநாட்டினரிடம் இருந்த போலி ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் அவர்களையும் கைது செய்துள்ளதாகவும் ஜொகூர் மாநில குடிநுழைவுத்துறை தெரிவித்துள்ளது. மலேசியாவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்ததால் கைது செய்யப்பட்ட வெளிநாட்டினர்களில் 198 பேரை அவர்களின் தாய் நாடுகளுக்கு அனுப்பி வைத்துள்ளதாக தேசிய குடிநுழைவுத்துறை தெரிவித்துள்ளது. 85 இந்தோனேசியா பிரஜைகள், 74 மியன்மார் பிரஜைகள், 25 பங்களாதேஷ் பிரஜைகள், 9 நேபாள் பிரஜைகள், 4 கம்போடிய பிரஜைகள் என மொத்தம் 198 பேர் அவர்களின் தாய் நாடுகளுக்கு விமானங்கள் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். போக்குவரத்து செலவுகள் அனைத்தும் அவர்களாகவே செலவழித்ததாகவும் மீண்டும் அவர்கள் மலேசியாவிற்குள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் குடிநுழைவுத்துறை தெரிவித்துள்ளது. சிறுவர்களை கொடுமைப்படுத்தியதாக GISPH நிறுவன குழுமத்தின் தலைமை அதிகாரிகள் கைது செய்யப்பட்ட நிலையில் இன்று சலாயாங் செஷன்ஸ் நீதிமன்ற விசாரணைக்காக ஆஜர்படுத்தப்பட்டனர். GISPH நிறுவனர் நெசருடீன் முகமது அலி, அவரின் மனைவி அசூரா முகமது யூசுப் மற்றும் 19 பேர் நீதிமன்றத்தில் வாக்குமூலம் அளித்தனர். நீதிமன்ற விசாரணைக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும்படி கடந்த அக்டோபர் 23ஆம் தேதி நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் குற்றம் சுமத்தப்பட்ட GISPH நிறுவனத்துடன் தொடர்புடைய 22 பேரும் இன்று காலை 8 மணிக்கு நீதிமன்றம் வந்தடைந்தனர். முதல் கட்ட நீதிமன்ற விசாரணையை உயர்நீதிமன்றத்தில் நடத்தப்பட்ட நிலையில் தொடர் விசாரணை சலாயாங் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டது. வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் கட்டுப்பாட்டை இழந்த 5 டன் லாரி கவிழ்ந்ததில் லாரி ஓட்டுநர் படுகாயமடைந்தார். இன்று அதிகாலை 6:10 மணியளவில் 26 வயது லாரி ஓட்டுநர் செலுத்திய 5 டன் லாரி வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் வீடூர் பகுதியில் கவிழ்ந்தது. மாட்டு தீவனங்களை ஏற்றிச் சென்ற லாரி கவிழ்ந்ததில் தீவன மூட்டைகள் சரிந்து சாலையில் பிற வாகனங்களை கடக்க முடியாதவாறு மறைத்ததால் பெரும் வாகன நெரிசலையும் உண்டாக்கியது. விபத்தில் பாதிக்கப்பட்ட 26 வயது லாரி ஓட்டுநர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் உடன் இருந்த 2 உதவியாளர்கள் சிராய்ப்பு காயங்களுடன் தப்பியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூருக்கு பத்துப்பு தேவை தாரை வார்த்ததில் டாக்டர் மகாதிர் முகமது ஒருதலை பட்சமாக செயல்பட்டார் என்ற உண்மையை அரச விசாரணை ஆணையமான RCI வெளிப்படுத்தியதை அடுத்து பல மலேசியர்கள் கோபமும் வெறுப்பும் அடைந்தனர். மகாதிர் நிச்சயமாக இது அமைச்சரவையின் ஒருமனதான மற்றும் கூட்டு முடிவு என்று கூறி பிரச்சனையை திசை திருப்பினார். ஆனால் RCI அறிக்கை அவரது விசித்திர கதையை ஆதரிக்கவில்லை. அன்புள்ள மகாதிரே, நீங்கள் இறுதியாக வகித்த பிரதமர் பதவியில் என்ன செய்தீர்கள் என்பது மலேசியர்களுக்கு தெரியும் என்று மலேசிய பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் டாக்டர் முகமது ராஸ்டி தமது கட்டுரையில் பதிவிட்டுள்ளார். ஆனால் தற்போது 99 வயதாகும் மகாதிர் மலாய் எதிர்க்கட்சி தலைவர்களின் படையை திரட்டி மலாய்க்காரர்கள் தங்கள் பொது எதிரியை சமாளிக்காவிட்டால் அவர்கள் விரைவில் அரசியல் அதிகாரத்தை இழக்க நேரிடும் என்று பொய்ஜாலம் காட்டுகிறார். மறைந்த ராஜா பெட்ரா கமாருடீன் சொன்னது சரிதான். மகாதிர் ஒரு தந்திரவாதி மட்டுமல்ல, ஒரு சண்டையிடும் தெருச்சண்டைக்காரர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மலாய்க்காரர்கள் அரசியல் அதிகாரத்தை இழக்கிறார்கள், ஒரு பொது எதிரியை கொண்டுள்ளனர் என்பதெல்லாம் அவரின் வழக்கமான முட்டாள்தனம் என்று மலேசிய பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் டாக்டர் முகமது ராஸ்டி தமது கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார். ஈப்போ கம்போங் காஜா அருகே உள்ள ஜலான் உத்தாமா சங்காட் லாடா என்ற இடத்தில் உள்ள கால்வாயில் நேற்று நண்பர்களுடன் குளித்துக் கொண்டிருந்த போது நீரோட்டத்தில் அடித்துச் செல்லப்பட்ட போலீஸ்காரர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். முகமது தௌஃபிக் சயூதி என்ற அந்த நபரின் உடல் இன்று அதிகாலை 4:55 மணியளவில் கண்டுபிடிக்கப்பட்டு மேல் நடவடிக்கைக்காக காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டதாக பேரா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை உதவி இயக்குனர் சபாரோட்சி நோர் அமாட் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட 39 வயதான அந்த நபர் மலாக்கா தெங்கா மாவட்ட தலைமையகத்தில் ஒரு போலீஸ் கோப்ரல் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
பாதிக்கப்பட்டவரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக ஸ்ரீ இஸ்கந்தார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அவர் தெரிவித்தார். உலக நீரிழிவு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்வு கடந்த சனிக்கிழமை பந்திங்கில் உள்ள தேவான் காம்ப்ளெக்ஸ் சுகான் MPKL அரங்கில் சிறப்பாக நடைபெற்றது. நீரிழிவு தொடர்பான விழிப்புணர்வு மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை எனும் கருப்பொருளில் நடைபெற்ற இந்த நிகழ்வை பந்திங் லயன்ஸ் கிளப் மற்றும் கிளினிக் கசியாத்தான் தெலு டத்தோ இணைந்து ஏற்பாடு செய்திருந்ததாக பந்திங் லயன்ஸ் கிளப் தலைவர் டத்தோ வேலா தெரிவித்தார். இந்த நிகழ்வு கோலலங்காட் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. நிகழ்வின் சிறப்பு அங்கமாக 16 மருத்துவ மற்றும் சுகாதார தயாரிப்பு சாவடிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இலவச சுகாதார பரிசோதனைகள், கல்வி நடவடிக்கைகள் மற்றும் மனதை கவரும் பல்வேறு நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றிருந்தன. உள்ளூர் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ ஊழியர்கள், பள்ளி மாணவர்கள், தற்காப்பு கழகங்கள், லியோ கிளப் ஆஃப் பந்திங் மற்றும் பந்திங்கில் உள்ள மற்ற லயன்ஸ் கிளப் அங்கத்தினர் ஆகியோரும் இந்நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்தனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு செர்டாங் மாவட்ட போலீசார் ஏற்பாட்டில் பூச்சோங் கின்ராரா தமான் கந்தானில் உள்ள விக்டோரியா ஆதரவற்றோர் இல்லத்தில் கிறிஸ்துமஸ் கொண்டாடப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் நம் நாட்டில் நடக்கின்ற பெருநாட்களை ஒவ்வொரு ஆதரவற்றோர் இல்லங்களில் நடத்தி வருவதாகவும், காரணம் அவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு வருகை புரிந்த செர்டாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ACPA அன்பழகன் தெரிவித்தார். அனைவருக்கும் காலை வணக்கம். எப்பொழுதும் போல செர்டாங் மாவட்ட காவல்துறை 4 பெரிய பெருநாளுக்கு, அதாவது ஹரிராயா, போஸ்லா, சைனீஸ் நியூ இயர், தீபாவளி அண்ட் கிறிஸ்மஸ், இந்த 4 பெரிய பெருநாளுக்கும் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி இந்த மாதிரி CSR ப்ரோக்ராம் மாதிரி செய்வோம். இந்த நிகழ்வில் 70க்கும் மேற்பட்ட பெரியவர்கள், 14 சிறுவர்களுக்கு தேவையான பொருட்கள், பரிசு பொட்டலங்கள் மற்றும் மதிய உணவு வழங்கியதாக அவர் கூறினார். ஒவ்வொரு ஆதரவற்றோர் இல்லத்திலும் மூவின மக்களும் இருக்கின்றனர். அவர்களுக்கு பல உதவிகள் செய்து வருவதாக தெரிவித்த அவர், கிறிஸ்துமஸ் என்று இல்லாமல் ஹரிரயா, தீபாவளி, சீன புத்தாண்டு போன்ற பெருநாள் காலங்களில் ஆதரவற்றோர் இல்லங்களை தேர்வு செய்து அவர்களுக்கு பல உதவிகளை செய்து வருவதாக கூறினார். செய்யறதுனால ஒரு உணர்வு, அதாவது இந்த பெருநாள் 4 பெரிய பெருநாள் மலேசியாவில் இருக்கிறது, அதோட எல்லா மக்களையும் சேர்ந்து இந்த இடத்துல பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வயசானவங்க, அதாவது சில பேர் அவங்களுக்கு ஃபேமிலி இல்லாதவங்க, அவங்க ஒண்டியா இங்கே இருக்காங்க. ஸோ அதில் இந்த எல்டர்லி ஹோம் இந்நிகழ்ச்சிக்கு பக்க பலமாக தசின் லாயு கிளப் பல உதவிகளை செய்து வருவதாகவும், அவர்களுக்கு இந்த வேளையில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார். இந்நிகழ்வுக்கு போலீஸ் அதிகாரிகள் மற்றும் பூச்சோங் தொழிலதிபர் டத்தோ ஹரி கிருஷ்ணன், ACPA அன்பழகனின் துணைவியார் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த மாதிரி ஒரு ஹோம் நடத்துறது நம்ம ஆக்சுவலி ரொம்ப ஆதரிக்கணும் இவங்களை. ஸோ மக்களுங்க யாராவது எக்ஸ்ட்ரா, அதாவது கொடுக்கணும்னு செய்கிறவங்க இந்த மாதிரி ஹோமில் எடுத்து இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷனை நம்ம செய்யலாம். ஸோ செர்டாங் காவல்துறை எப்பயுமே இது ஒரு 3வது வருஷம் நாங்கள் செய்கிறோம். கோவிட் அடுத்து 3வது வருஷம் செய்கிறோம் நம்ம. ஸோ மற்ற NGO இல்லை தனியார் எங்களுக்கு உதவி செய்வதற்கும் நாங்கள் இந்த வேலையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோட மேரி கிறிஸ்மஸ் அண்ட் புத்தாண்டு வாழ்த்துக்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.